ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, செய்யறதுக்கு ரொம்பவே சுலபமான ஆனா செம்ம டேஸ்டான ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிக்கன் வறுவல் வந்துட்டு நான், ரோட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே செம்மையா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு அதை நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்ததான் நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல் பூண்டான், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கடுகு பொரிஞ்சது சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். இது வதங்கினோன்னா வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். எனக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும், அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் பாக்ஸாக தான் கட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்லைஸாக கூட கட் பண்ணிக்கலாம். எனக்கு பாக்ஸாக கட் பண்ணுறது பிடிக்கும், அதனால் நான் பாக்ஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கண்ணாடி பதம் வரவில்லை வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்துதான் நம்ம இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதக்கிடுங்க. இந்த வறுவல் தக்காளி நல்லா வதங்கியிருந்தா தான் நல்லாயிருக்கும். தக்காளி அப்பப்போ நல்லா மேஷ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் இதில் பண்ணுற மாதிரி கரண்டி வச்சு அந்த தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க, அப்போ தான் இது சீக்கிரமாக நல்லா வதங்கும். தக்காளி இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கோம், அதையும் மைண்டில் வச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், அதுலேருந்து எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நான் காலையில் வச்ச சிக்கன் குழம்புலேருந்தே பீசஸ் எடுத்து அதை இந்த மசாலாவில் போட்டு பரட்ட போகிறேன். சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை நான் ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட சிக்கன் கிரேவி இல்லை, ரா சிக்கன் தான் இருக்குது அப்படின்னா இஞ்சி பூண்டு அப்புறமா கொஞ்சம் பட்டை லவங்கம் இதில் அரைச்சி இதோட சேர்த்து இது கூட சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோட குழம்புல இருக்கிற சிக்கன் பீசஸ்லாம் நான் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா நல்லா அதோட மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் பீசஸை மட்டும் எடுக்காமல் கொஞ்சமாக குழம்பையும் சேர்த்து அதோட எடுத்து ஊற்றுங்க. குழம்போடு சேர்த்துனா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கம்மியாக குழம்பு ஊற்றுங்க, இல்லை செமி கிரேவியாக வேணும்னா நிறையா குழம்பு ஊற்றிடுங்க. அடுத்ததாக இது கூட நான் ஆச்சி சிக்கன் பவுடர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. குழம்புலேயே கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள் இதெல்லாம் போட்டிருக்கறதுனால நான் இதில் கம்மியாக தான் போடுறேன். ஸோ நீங்கள் உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கூடயோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் வீட்டிலே அரைச்ச கொத்தமல்லி தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சிக்கன் மசாலா இல்லை ஃபிஷ் மசாலா இதெல்லாம் மட்டும்தான் நான் கடையில் வாங்குகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி மசாலாலாம் அரைக்கிறீங்க, எது மாதிரிலாம் கடையில் வாங்குறீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் மசாலா, ஃபிஷ் மசாலா இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணுவீங்கன்னா ரெசிபியை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மசாலாவோட பச்சை வாசல்லாம் போகணுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரையாக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக இது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் சிக்கன் எடுத்தோன்னா காலையில் சிக்கன் குழம்பு வச்சுட்டு அது கூட இட்லி, தோசை இல்லைன்னா ரைஸ் இது போட்டு சாப்பிடுவோம். உங்களுக்கு சண்டே எப்பயுமே பிரஞ்ச் தாங்க. ஸோ இது நான் நைட்டுக்கு மட்டும்தான் செய்வேன். நைட்டுக்கு இது சூடாக செஞ்சு இது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். வெறுமனே சப்பாத்தி மட்டும் வச்சு சாப்பிடாம இது கூட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இது எப்படி சாப்பிடணும்னா, சப்பாத்தி கொஞ்சம், அதுக்குள்ளே ஆம்லேட் அண்ட் ஒரு பீஸு சிக்கன், இதை காலையில் வச்ச குழம்புல டிப் பண்ணி ஒரு வாயில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்வீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.